நீங்கள் இனிமேல் இந்த சேனலில் 27 நட்சத்திரங்கள் பற்றியும் அந்த நட்சத்திர சிம்பலை பற்றியும் தான் பார்க்க போகிறீங்க. 27 நட்சத்திரங்கள் ஓகே, அதெல்லாம் சிம்பல்னு சொல்லி கேட்குறீங்களா? நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த குறியீட்டை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணர் பாரத போரில் தேரோட்டியாக வந்ததற்கான முக்கிய காரணமே அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர். ரோகிணிக்குரிய சிம்பல் தேர். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பட்டாபிஷேகம் நடந்துட்டு இருக்கும்போது கூட அந்த வில்லம்பை கையை விட்டு அவர் நீக்கலை. அதுக்கு காரணம் அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர். புனர்பூச நட்சத்திரத்திற்குரிய சிம்பல் வில்லம்பு. அதே மாதிரி ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா கையில் எப்பவுமே அங்குசத்தோடு இருப்பாங்க. அவரும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். இப்படி கடவுள்களே தங்களோட வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு அவங்களோட நட்சத்திர சிம்பலை பயன்படுத்தியிருக்காங்க. உங்களோட நட்சத்திரத்தோட சிம்பல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வரப்போகிற பகுதிகளில் நட்சத்திர பகுதி ஒரு இது கண்டிப்பாக உங்களுக்கு தினமும் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நட்சத்திர சிம்பல் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் கம்பெனி லோகோவாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டிக்கர் அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வாங்கி ஒட்டி அதை பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும், மாற்றமே இல்லை.